ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிராப் மசாலா. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பெப்பர் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து, அப்புறம் மிளகாப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுருங்க. இந்த பச்சை வாசனை போய் நல்லா இது வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு வாட்டி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச கிராபை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம பெப்பர்லாம் ஆட் பண்ணனால நல்லா காரமாக இருக்கும். இது ஒரு ரசத்தோடு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நண்டில் இந்த மசாலாலாம் பிடிக்கிற வரைக்கும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகணும் இது. அதனால் நம்ம மூடி வச்சு அதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. சூப்பரான நல்ல காரசாரமான கிராப் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.